flowers that are sprinkled with fragrance, to invite our and all with warm greetings. Not merely words, our heartfelt feelings filled with emotions add flavor to welcome you. இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களையும் முதற்கண் அன்போடு வரவேற்கின்றோம். பிறகு சிறப்பு விருந்தினர்கள் அன்போடு வரவேற்கின்றோம். தற்பொழுது விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கின்ற நேரம். Dear parents, I consider it a great honor, Mr. Narayanasamy sir, to the dais. திரு நாராயணசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Now it is indeed my honor to request the most honorable personality of this evening, whose lessons and motivation can bring an optimistic transition to anyone's life. He needs no introduction to invite Mr. Lion Muhammad Shafi sir. நண்பர்களே, தற்பொழுது திருச்சிராப்பள்ளி ராயல் லயன் சங்கத்தினுடைய தலைவர் நமது சிறப்பு விருந்தினர் லயன் முகமது ஷஃபி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Now the time has arrived to add some dignity and fragrance to the dais. It is time to invite our honorable dignitaries, Lion Hemlatha Chokkalingam and Lion Kausalya Tyagarajan. தற்பொழுது திருமதி லயன் ஹேமலதா சொக்கலிங்கம் அவர்களையும் லயன் கௌசல்யா தியாகராஜன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Such a dignified person who is the great figure of patience and independence, முனைவர் ஜே ரஞ்சினி மேம். தற்பொழுது முனைவர் எஸ் ரஞ்சனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நிகழ்வுகளை துவங்கும் முன் தற்பொழுது திருவிளக்கு ஏற்றுகின்ற நேரம். அனைவரும் சிறிது நேரம் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக திருவிளக்கேற்றுவதற்காக திருமதி கனிஷ்கா நாராயணசாமி அவர்களையும் திருமதி சுவாதி கனகராஜ் அவர்களையும் பேராசிரியர் டாக்டர் ரஞ்சினி அவர்களையும் திருமதி கௌசல்யா தியாகராஜன் அவர்களையும் லயன் ஹேமலதா சுக்கலிங்கம் அவர்களையும் லயன் சுஜாதா சுந்தர் அவர்களையும் லயன் தேவிகா பொன் உதயகுமார் அவர்களையும் திருமதி காயத்ரி அவர்களையும் பேராசிரியர் சுகுணா அவர்களையும் அன்போடு திருவிளக்கேற்றுவதற்காக அழைக்கின்றோம். எந்த ஒரு நிகழ்வானாலும் திருவிளக்கேற்றி அந்த நிகழ்வினை துவக்குவது நமது மரபாகும். இதோ திருவிளக்கு ஏற்றுகின்றார்கள். திருவிளக்கேற்றியோர் அனைவருக்கும் வளமும் நலமும் வேண்டி இந்த பாடல் உங்களுக்காக. குருவே சரணம். உன்னை உணர்கிறேன், உன் கருணையை உணர்கிறேன், உன் ஒளியை உணர்கிறேன்,
நீயே என் நம்பிக்கை, நீயே என் பலம், என் பாதையோ முடிவோ நீயே. நான் எப்போதும் உன்னோடு இணைந்துள்ளேன். எனது என்று எதுவோ இல்லை, எல்லாமும் உனது. இன்னும் உயர வழி காட்டு, இன்னும் ஆழ்ந்து செல்ல வழி காட்டு. எல்லாவற்றையும் கடந்து செல்ல வழி காட்டு. உனை சேர வழி காட்டு. மிகவும் சிறப்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடிய சிறார்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். Thank you, dears. Now I would like to call our doll, Miss Dushita Mitra, to deliver his welcome address. All praise be to God. I have great pleasure in this wonderful evening in welcoming our chief guest, Lion B. Mohammed Shafi sir and Munivar J. Ranjini ma'am, who has kindly consented to be the welcome award correspondent. Anunthati officer, principal, teachers and non-teaching staffs in today's celebration. Our main heroes are our students, so welcoming them and their parents too, along with other ladies and gentlemen. I once again welcome you all with great pleasure at this event. Thank you, my Dushita Mitra. மிகவும் சிறப்பாக அற்புதமாக வரவேற்புரை நல்கிய துஷிதா மித்ரா. நல்லோர் ஒருவர் உளரேன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற குரலின் அடிப்படையில் இவ்வுலகம் இன்னும் ஈரத்தோடு இருப்பதற்கு சில நன்மக்கள் தான் காரணம் என்றால் மிகையாகாது. தாம் உண்டு தம் வேலை உண்டு என்று இல்லாமல் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் நலனை விரும்புபவர்களை இவ்வுலகத்தில் நீண்ட புகழுடையராக நிலைத்திருப்பர். நாம் அன்றாட கேள்வியுறும் துன்பங்களும் துயரங்கள் போன்ற நிகழ்வுகள் விதியால் நிகழ்வது என்பார்கள். அவ்விதியை மாற்றும் சக்தி துன்பத்தில் உள்ளோருக்கு செய்யும் நற்காரியங்களே. இவரை போன்றவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைப்பதற்கு கூட அரிதே. இன்று இங்கு நமக்கு வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் லயன் முகமது ஷஃபி. இவர் திருச்சிராப்பள்ளி ராயல் லைன்ஸ் சங்கத்தின் சாசன தலைவரும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை திருச்சி மாவட்ட துணைத் தலைவரும் மற்றும்
மீகை சிறகுகள் அறக்கட்டளை நிறுவனர் என பல்வேறு துறையில் பல்வேறு சேவைகளை புரிந்து வருகிறார். மேலும் தனியார் நிகழ்த்திய பெருங்காரியங்களே பயன்பெற்றவர்கள் ஏராளம். இவர் மூலம் உதவி பெற்றோர்களின் வாழ்க்கையில் ஒளிரும் வெளிச்சமானது இவ்வுலகை இருளை போக்க வல்லது. வெல்கம் சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். இவையாவும் இறைவா இங்கு இருக்கும் அனைவருக்கும் நீ நல்கிட வேண்டும் என்ற இறைவனை வேண்டி இனிய மாலை பொழுது உற்சாகமான மனநிலை, அற்புதமான இந்த ஒரு நிகழ்வில் என்னையும் குழந்தைகளையும் உங்களையும் ஒன்றிணைத்த இறைவனுக்கு புகழ் அனைத்தும். என்னை இந்த சபைக்கு அறிமுகப்படுத்திய எனது அருமை நண்பர் ஹெலன் கலர் லைன் சங்கத்தின் ஆற்றல் மிக்க பொருளாளர் திரு தேவிகா அவர்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் அதிகமாக தான் என்னை பற்றி சொன்னாங்களேன்னு தெரியல. செக்ரட்டரி செயலாளர் திரு நண்பர் திரு தேவிகா பொன்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பற்றி கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் சொன்னாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒன்றுமில்லை என்றும் சேவை செய்வதற்காக பிறந்தவர்கள். கிடைக்கும் அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இந்த மக்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும், நாம் வாழ்ந்த இந்த உலகத்திற்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று நினைத்து கிடைக்கும் அத்தனை வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதில் ஒன்றுதான் இதுவும், இந்த மேடையும். அற்புதமாக இங்கே வரவேற்பு நல்கிய அருமை குழந்தையாக இருக்கட்டும், பேர் தெரியல, சாரி, தமிழ்தாய் வாழ்த்து பாடிய சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சி குழந்தைகளாகட்டும், எவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வரவேற்பு ஆனால் பெரியவங்க தான் நிகழ்த்துவாங்கன்னு அப்படின்னு நினச்சிருந்தேன். பள்ளி விழா என்பதால் ஆசிரியர்களாவது வரவேற்பு நிகழ்த்துவார்கள் அப்படி என்று நினைத்தேன். வரவேற்பு நிகழ்த்திய குழந்தை எங்கள் அருமை பேச்சாளர் ரஞ்சனி மேடத்தை அவர்களை விட்டுவிட்டது. அதுக்காக அவர்களை வரவேற்பு என்ற முறையில் நானும் இந்த அற்புதமான விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆமாம், அவங்க பிள்ளை சொன்னிச்சு, ஆனால் நீங்கள் கிளாப் தட்டல. என்னுடன் இந்த வரவேற்பையும் சரி தமிழ்தாய் வாழ்த்தையும் சரி அற்புதமாக அவர்களுக்கு பயிற்றுவித்து அந்த குழந்தைகள் மொழியில் சிறப்பாக செய்தார்கள். மிகவும் மனசு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எடுத்தவனே ஒரு ஒரு நிகழ்ச்சி எவ்வாறு நலமாக இருக்கணும், எவ்வாறு அற்புதமாக அமையும்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அமையும் பொழுது இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு வெளிப்படும். என்னுடன் இன்றைய இந்த பள்ளியின் ஆண்டு விழாவில் மகுடம் வைத்தார் போன்று கலந்து கொண்டு உங்களை அனைவரையும் தன்னுடைய பேச்சால் கவர்ந்து இழுக்கப் போகின்ற பேச்சாளர், எழுத்தாளர், இலக்கியவாதி, பேராசிரியர், என்னுடைய அருமை நண்பர், நட்டமிழ் முல்லை தமிழ் சங்கத்தின் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ரஞ்சனி மேடம் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற கூட்டுக்கிணங்க இந்த பள்ளியை திறம்பட நடத்தி கொண்டு இருக்கும் இப்பள்ளியின் தாளாளர் லயன் ஹேமலதா அவர்களே, அறிவுச்சுடர் கொண்டு அறியாமை இருள் அகற்று பணியை செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, எத்துணை பணிகள் இருந்தாலும் அத்துணை பணிகளையும் விலக்கி வைத்துவிட்டு இந்த பரபரப்பான சூழ்நிலையில் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் குழந்தைகளின் நடனங்களையும் தன் குழந்தைகளின் பேச்சையும் தன் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியும் கண்டு உள்ளம் மகிழ்ந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இங்கே வருகை தந்திருக்கும் அருமைமிகு பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, மதர் இஸ் ஃபர்ஸ்ட் டீச்சர், டீச்சர் இஸ் செகண்ட் மதர் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதுவே தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சிறந்த தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்பார்கள். ஒரு சிறந்த தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்பார்கள். ஆம், உலகம் உங்கள் குழந்தைகளின் நடனங்களையும் பேச்சையும் கேட்டு ரசிப்பதற்கு உள்ளம் மகிழ்ந்து அவர்களை உற்சாகப்படுத்த இங்கே வருகை தந்திருக்கும்
நீங்கள் தான் இன்றைய நாளின் இன்றைய ஆண்டு விழாவின் ஹீரோக்கள், ஹீரோயின்கள். ஏன்னால் உங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்தவும் அவர்களை ஊக்கப்படுத்தவும் வருகை தந்தீர்கள். எத்தனை பேரண்ட்ஸுக்கு இன்றைக்கி இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. பாட்டி அமுச்சு விட்றாங்க, வீட்டில் இருக்க பெரியவங்களை அமுச்சு விட்றாங்க, இல்லை நீ போமான்னு சொல்லிவிட்டு அவங்கள அமுச்சு விட்றாங்க. ஆனால் இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் தன்னுடைய குழந்தைகளை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் வருகை தந்திருக்கலாம். உங்களை எல்லாத்துக்கும் நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுத்துக்கணும்னு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு இந்த பள்ளி ஆண்டு விழா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பு வாய்ந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தொண்டும் தொலையும் இரு கண்களாக கொண்டு பல்வேறு சேவைகள் செய்திருக்க மிகப்பெரிய ஒரு பேரியக்கம் தான் இன்டர்நேஷ்னல் லயன்ஸ் கிளப். அந்த இன்டர்நேஷ்னல் லயன்ஸ் கிளப்பில் தன்னை இணைத்து கொண்டு தன்னால் என்றவரை இந்த மனித சமூகத்திற்கும் உலகத்திற்கும் சேவையாற்றி கொண்டிருக்கும் லயன் ஹேமலதா அவர்களின் அற்புதமான இந்த பள்ளியின் பணியையும் சேவை பணியும் ஒருங்கே செஞ்சுட்ருக்காங்க. அவர்கள் அழைப்பேற்று இந்த பள்ளிக்கு வரக்கூடிய சக அரிமாவின் இந்த பள்ளியில் நான் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வது என்பது எனக்கு மிகவும் ஒரு தனிப்பட்ட சிறப்பாகத்தான் நான் கருதுகிறேன். நண்பர்களே, இந்த பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு என்னை அழைக்கும் பொழுதே நான் முடிவு செய்துவிட்டேன். நான் யாருக்காக பேச வேண்டும்? குழந்தைகளிடமா? இல்லை. பட்டாம்பூச்சியாக சருகெடுத்து வண்ணமயமான உடைகளுடன் இங்கே சுட்டுக்கு தெரியும் இந்த குழந்தைகளிடம் நான் பேச வேண்டும்? இல்லை, உங்களுடன் தான் பேச வேண்டும். எனக்கு வளர்க்கப்பட்ட நேரமோ சொற்ப நேரம், ஒரு 15-20 நிமிடத்தில் உங்களுடைய உரையை முடித்து கொள்ளுங்கள் சார், ரொம்ப நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய உரையை ஒரு 10 நிமிடத்துக்குள் முடித்து கொண்டு உங்களுக்காக இந்த இடத்தை கொடுக்கலாம் என்று இருக்கின்றேன். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. கல்வி என்பது வேறு ஏட்டில் பதியப்படும் பதிவல்ல. கல்வி என்பது மாணவர்களின் உள்ளார்ந்த ஒரு ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது மட்டுமே கல்வியின் என்பது ஒரு சிறப்பு இருக்கின்றது. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் ஒன்று உண்டு. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஆயுதம் ஒன்று உண்டு. அதற்கு பெயர்தான் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேல் என்றார் பேரறிஞர் பிளேட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கட்டுக்கல்வி கைவிடா என்றார் தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்வியை போதிக்கும் பள்ளியின் ஆண்டு விழாவில் தான் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று நான் ஒன்றும் புதிதாக இங்கே சொல்லப்போவதில்லை. நீங்கள் என்னை விட அத்தனையும் அறிந்தவர்கள். இந்த நவீன உலகில் அத்தனையும் எங்களை விட மிகவும் நுணுக்கமாகவும் அத்தனையும் விஷயங்களையும் கை அடக்கத்தில் வைத்திருப்பவர்கள். ஆனாலும் இன்றைய தொழில்நுட்பமும் இன்றைய விஞ்ஞானமும் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதைவிட வேகமாக நமது குழந்தைகள் அதைவிட வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் ஒன்றே ஒன்று தான். அதற்கு ஆதாரம், நம் குழந்தைகளிடம் கைபேசியை கொடுத்தால் அவங்க அத்துணை கைபேசியும் அக்குவேர ஆணிவேர ஆக்கிடுவாங்க இல்லையா? இன்றைய விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதற்கு சலிக்காமல் அதற்கு போட்டி இணையாக நமது குழந்தைகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்க பேரண்ட்ஸுக்கு எத்தனை பேருக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களோட குழந்தைகளிடம் கொடுத்தால் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? சிறு குழந்தைகள் தான் அத்தனை பேரும் அதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் அக்குவேர ஆணிவேர போட்டுருவாங்க. ஒரு மாணவர்களை இன்றைய இருக்கும் சூழ்நிலைகளை இன்றைய இருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல மனிதனாக உருவாக்குவது என்பது இந்த காலகட்டத்தின் மிகவும் ஒரு சிரமமான ஒரு காரியமாகத்தான் பள்ளி ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். தன் மகள் இந்த சமுதாயத்தில் அவர்களை எப்படி நாம் முன்னிறுத்த வேண்டும், அவரை எப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும், அவர்களை எவ்வாறு நாம் கொண்டு வர வேண்டும், நமக்கு கிடைக்காத எல்லா வாய்ப்பையும் அவர்கள் எவ்வாறு கிடைக்க செய்ய வேண்டும். ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், வக்கீல், இப்படி எத்தனையோ துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். உங்கள் அத்துணை கனவுகளையும் ஒரு சேர உறுதிப்படுத்த ஒரே இடம்தான் இந்த இடம், இந்த பள்ளி. இந்த பள்ளியின் ஆசிரியர்களும் பெருமகளும் உங்களின் கனவுகளையும் உங்கள் குழந்தையின் கனவையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்பதை நான் எனக்கு துளியளவும் சந்தேகமில்லை. அவர்களுக்கு உங்களுடைய கனவுகளையும் உங்கள் குழந்தைகளின் கனவுகளையும் ஒரு சேர நிறைவேற்றப் போகும் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் உங்கள் பலத்த கரகோஷத்தின் மூலமாக அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நான் நிறையா ஸ்கூலுங்களுக்கு நாங்கள் சேவைகள் அடிப்படையில் நாங்கள் அங்கங்கே அப்பப்போ போகும்போது எல்லா ஸ்கூல்லையும் நாங்கள் எங்களோட மாணவர்கள்ட்ட எங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக கிடைக்கும். பல்வேறு பள்ளிகளுக்கு மாதத்துக்கு 2-3 பள்ளிகளுக்கு போயிடும். மாணவராக இணைந்து
நாங்கள் இருக்கும்போது அந்த மாணவர்களோட புரிதல் எங்களுக்கு ஏற்படும். ஆனால் ஒரு சில பள்ளிகளில் மட்டுமே தான் எங்களுக்கு மாணவர்களின் பெற்றோர்களிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லா ஸ்கூல்லையும் பெற்றோர்கள் வந்து பேச மாட்டாங்க. ஜஸ்ட்டு அங்கே நவுந்து நிற்பாங்க, இல்லை கொஞ்சம் அவங்க இல்லாத நேரத்தில் எங்களோட நிகழ்ச்சிகள் நடக்கும். அது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சில பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய அவர்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள், பெரும்பாலான பெற்றோர்கள், நாங்கள் அவுட் ஆஃப் சிட்டிகளில் தான் அதிகமான நிகழ்ச்சிகள் நடத்துவோம். கிராமப்புற பகுதிகளில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் பகுதியில் மாணவர்கள்ட்ட பள்ளிகள்கிட்ட தான் நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்துவோம். அதுபோன்று அங்கே இருக்கும் பெற்றோர்கள் எங்கள்கிட்ட அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுகிறான் சார், இவனை கொஞ்சம் கண்டிங்க சார், ரொம்ப செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காங்க சார், கொஞ்சம் கண்டிங்க சார். பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்லக்கூடிய இந்த 2 தான், சார் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுகிறான், ரொம்ப செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான், கொஞ்சம் ப்ளீஸ் நீங்கள் கண்டிங்க சார், நீங்கள் சொன்னால் கேட்பாங்க சார்னு சொல்லுவாங்க. அன்பு பெற்றோர்களே, முறையிடும் பெற்றோரிடம் நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான், கொஞ்சம் கவனியுங்கள். குழந்தை கெட்ட வார்த்தை பேசவில்லை, உங்களிடம் கேட்ட வார்த்தையை தான் பேசுகின்றான். கெட்ட வார்த்தை அவன் பேசவில்லை, நீங்கள் எதை பேசுகின்றோ அவன் அந்த கேட்ட வார்த்தையை தான் பேசுகின்றான் என்று சொல்வேன். அவர்கள் செல்ஃபோனை எப்போதும் நோண்டவில்லை, அவன் என்ன கண்ணால் காண்கின்றானோ அதை தான் அவன் கையால் செய்கின்றான். ஆகவே நண்பர்கள், நாம் குழந்தை எவ்வாறு வளர வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் முதலில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்கள் இருக்கும் சூழ்நிலைகள் அந்த கெட்ட வார்த்தைகள் இருக்காங்க. பிள்ளைங்க இருக்கும்போது கொஞ்சம் செல்ஃபோன் நீங்கள் நோண்டாமல் இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃபோன்லாம் நோண்டாது. தவறான வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது தவறான வார்த்தையை அவங்க பிள்ளைங்களாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிங்கம்மா. அதனால் பிள்ளைகளை நீங்கள் குறை சொல்லாதீங்க. அவன் வாழும் அந்த சூழ்நிலையில், அவன் இருக்கும் அந்த சூழ்நிலையில், அவன் வாழும் அந்த இடத்தில் அது போன்ற ஒரு வார்த்தைகளையும் அது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் நடக்காமல் பார்த்து அவன் செய்ய மாட்டான். ஏன்னால் இன்றைய குழந்தைகள் தன் கண்ணால் பார்ப்பதையும் காதால் கேட்பதையும் மட்டுமே வெளிப்படுத்துகிறார்கள். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சர்வசாதாரணமாக சொல்லுவான், அவன் அப்பனையே வீட்டில் லேடி சொல்லுவாங்க, அவன் அப்பா மாதிரியே, இவர் சொல்லுவார் அவங்க அம்மா மாதிரியே. இது ஜஸ்ட்டு வழக்கத்துக்கு மாறான ஒரு பேச்சு இல்லை நண்பர்கள். நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது, நான் பெரியவனாக இருக்கும்போது என்னோடய பையன் வந்து ஒரு 6-7 வயது. காலையில் வாக்கிங் போயிட்டு கடைசி நேரத்தில் அவனை கூட்டிகிட்டு நான் போவேன். வாக்கிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக நிற்பான், அப்பா என்னை வெளியில் கூட்டி போவேன் பாண்டு. காலையில் ஆனால் அவனை வெளியில் கூட்டி போவேன். வெளியில் கூட்டி போய் 2 நாள் 3 நாள் 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே நடந்து போகிறான். பின்னாடி இப்படி கையை கட்டிட்டு பின்னாடி இப்படி போகிறான். எல்லாமே பார்க்குறாங்க, உன்னை மாதிரியே போகிறான் பார், உன்ன மாதிரியே நடக்கிறான் பார், உன்ன மாதிரியே தலையை கோதுறான் பார்னு சொன்னாங்க. இதுலேருந்து நான் தெரிஞ்சுட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஹீரோ, நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஹீரோயின், வேறு யாருமே இல்லை. உங்களுடைய பிம்பங்கள் தான் உங்கள் குழந்தைகள், உங்களுடைய பிம்பங்கள் மட்டும்தான் உங்கள் குழந்தைகள், உங்களுடைய சாயல் தான் உங்கள் குழந்தைகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் அந்த குழந்தைகள் செய்யும். எது குழந்தைகள் செய்ய வேணாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யாதீங்க. அவன் எது செய்யணும்னு நினைக்கிறானோ அதை நீங்கள் செய்யுங்க. அன்பு பெற வேண்டுமென்றால் அன்பை செலுத்துங்கள், சக மனிதர்களிடம் அன்பு செலுத்துங்கள், வீட்டில் இருக்கவங்கள்ட்ட அன்பு செலுத்துங்கள். அவன் தவறான வார்த்தை பேசணும்னு நினச்சான்னா நீங்கள் தவறான வார்த்தையை பேசாதீங்க. கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கோவப்படாதீங்க. சாப்பிடும் போது கூப்பிட்டு அவன் வரணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து உங்கள் மனைவிமார்களோ உங்கள் கணவன்மார்களோ சாப்பிட இல்லச்சா நீங்களும் போய் உட்காந்து டக்குன்னு உட்காந்து சாப்பிட்ருங்க, அவன் உடனே வருவான். அவங்க 10 வாட்டி ஏங்க சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடின்னு சொல்லும்போது காதில் வாங்கிட்டு இந்த வாரமான்னு செல்லஃபோன் நோண்டிட்டிங்கன்னா 1 வாரம் 2 தடவை 3 தடவை 10 தடவை பார்க்கும் குழந்தைக்கு மனசில் அப்படியே பாய்ஞ்சிரும். நாம் இப்படி செய்யலாமே. டிவி பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம் வீட்டில், நம்ம சர்வசாதாரணமாக நம்ம எப்போதும் நடக்கிற ஒரு விஷயம். டிவி பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம், ஆனால் நம்ம பாட்டுக்கு நம்ம செல்ஃபோனில் ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்கில் நோண்டிட்டுருக்கோம். இதை பார்க்கும் அந்த குழந்தை அதுவும் அது மாதிரியே செய்யுது, டிவியை போட்டு விட்டுருக்கோம், செல்ஃபோனை நோண்டி விட்டுட்டுருக்கோம். அதனால தான் நண்பர்களே, உங்களிடம் அறிவுரை கூற வரவில்லை. ஏன்னால் என்னை விட நீங்கள் அத்தனை பேரும் அத்தனையும் தெரிந்தவர்கள். வரதுக்கு ஒரு மெசேஜ் சொல்லி ஆகணும்ல, அதனால தான் நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதே உங்களுக்கு குழந்தைக்கு தாருங்கள். குழந்தை எதை நினைக்கணும்னு நினைக்கிறீர்களோ, எப்படி வாழ வேண்டும் நினைக்கின்றீர்களோ அது போன்றே உங்கள் வாழ்க்கை தரத்தையும் மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இயல்பாகவே குழந்தைகள் மிகவும் ஆற்றல் மிகுந்தவர்கள். இயல்பாகவே அவங்களுக்கு அத்தனை திறமையும் இருக்கும். இந்த பாருங்கள், வரவேற்பு நல்கிய அந்த சின்ன குழந்தை எத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்திருக்கும். அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு அது சாதாரணம், அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு அது சாதாரணம். ஆனால் அந்த குழந்தை ஒரு மைக்கை பிடிச்சி உங்கள் முன்னாடி
நான் மனப்பாடம் செய்த அத்தனை விஷயங்களையும் தெள்ளத் தெளிவாக பிசிறு இல்லாமல் வார்த்தை பொருளாமல் சொல்வது என்பது எவ்வளோ கடினம் என்பது இங்கே இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மேடை என்பது எல்லோருக்கும் சாதனம் இல்லை நண்பர்களே. மைக் என்பது மைக்கை பார்த்தா காய்ச்சல் வந்துடும். சாதாரணமாக இப்படி மைக் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன்னா நல்லா பேசுவேன், ரொம்ப ஃப்ரீயாக பேசுவேன். ஆனால் மைக்கு முன்னாடி பேசுனீங்கன்னா ஒரு விதமான பதட்டங்கள் தான் வரும். ஏன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் மைக்குனால் எல்லாமே. இப்போ இந்த மைக்கை கொடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் யாரா பேசுங்கன்னா மைக் இல்லாமல் நீங்கள் பேசுவீங்க, ஆனால் மைக்கை வச்சுன்னா பேச மாட்டீங்க. ஆனால் எவ்வளோ ஞானங்கள், எவ்வளோ ஆற்றல்கள் அந்த சின்ன குழந்தைகளிடம். அவர்கள் இயல்பாலே விட்டு விடுங்கள். இன்றைய குழந்தைகள் நம்மை விட சிறந்தவர்கள். அவர்கள் கண்டிப்பாக மேலே வந்துடுவாங்க. ஒரு சில இடத்தில் ஒரு சில குழந்தைகள் மட்டுமே தோல்வியை தருவார்கள். ஆனால் பல்வேறு இடங்களில் நமது குழந்தைகள் நம்மை விட மிகவும் ஆற்றல் பெற்றவர்கள் என்பதை எல்லோரும் நீங்கள் மறந்துவிடார்கள். அவர்களுக்கு தேவை சிறந்த ஒரு வழிகாட்டுதல். சிறந்த ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே போதும். தட்டி கொடுத்தும் தடவி கொடுத்தும் முன்னாடி போனால் அவனுக்கு பின்னாடி இருக்கேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சு போயிட்டே இருப்பாங்க. யாரும் மலரை மலர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. யாரும் மலரை மலர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. யாரும் ஒரு மானை ஓட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. யாரும் ஒரு மானை ஓட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. யாரும் ஒரு சிறுத்தை நீ பாய்ந்து சீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. சிங்கத்தை உருமு என்று சொன்னால் உருமி விடாது. யானையை பிளிறு என்று சொன்னால் பிளிறு விடாது. ஏனென்றால் அதோட வாழ்க்கையில் இயல்பாகவே அதோட பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பு நண்பர்களே, அன்பு பெற்றோர்களே, உங்கள் குழந்தையை இயல்பாக வளருங்கள். உங்களுக்கு இருக்கும் அத்தனை கனவுகளும் உங்களுக்கு இருக்கும் அத்தனை லட்சியங்களும் வேண்டும். எனக்கும் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறது. இந்த சமூகம் அதை தான் எதிர்பார்க்கின்றது. எனக்கு பெறாததை நான் அடையாததை என்னுடைய குழந்தை, என்னுடைய வாரிசு, என்னுடைய மகன் மகள் அடைய வேண்டும். அவனை காட்டி நான் இந்த உலகத்தை நான் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நிச்சயம் நமக்கு கிடைக்காத அத்தனை வாய்ப்புகளும் நமது குழந்தைகளுக்கு கிடைக்கணும். எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களை அவர் போக்கில் விட்டுவிடுங்கள். ஓடுகின்ற நதி தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு எவ்வாறு சமுத்திரத்தில் போய் கலக்கின்றதோ சாக்கடையில் கலப்பதில்லை. எங்கே வேணாலும் போய் பாருங்கள், இயல்பாகவே உருவாகும் நதி எந்த இடத்துலையும் சாக்கடையில் கலந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தகவல் கிடச்சிருக்கா? மனிதன் உருவாக்கிய வழித்தடம் வேண்டுமென்றால் சாக்கடையில் கலக்கலாம். ஆனால் தனக்கென்ற ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு தன்னகத்தே தன்னுடைய வழியை உருவாக்கி கொள்ளும் அந்த நதியாகப்பட்டது கண்டிப்பாக சமுத்திரத்தில் தான் போய் முடியும். அதுபோன்று தான் உங்கள் குழந்தைகள். இயல்பாக விடுங்க. பின்னாடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. போதும், அவங்க வந்துடுவாங்க லைஃப்பில். தனக்கென்ற ஒரு இடத்தை தண்ணீரமாக அருமையாக நிப்பாட்டி வச்சுக்குவாங்க. உங்களுடைய கனவுகளை அவர்கள் கண்டிப்பாக நினைவாக்குவார்கள். அந்த கனவுகளை நினைவாக்கும் ஒரு அற்புதம் இடம்தான் இந்த பள்ளி. இந்த பள்ளியை தன்னுடைய ஞானத்தாலும் தன்னுடைய திறமையாலும் திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய அன்பு நண்பர் லயன் ஹேமலதா மேடம் அவர்கள். அவர்களுக்கு ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன் மேடம். ஏன்னா இந்த பள்ளியோட கோச்சிங் எப்படி இருக்குது, இந்த பள்ளி தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு எத்தனை மரியாதை கொடுக்குங்கிறது நான் இப்போ வெளியிலேருந்து தான் பார்த்தேன். நாங்கள் 5 மணிக்கு சொல்லியிருந்தாங்க, 5:10 வந்துட்டோம். ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பிக்க 6 மணி ஆயிடுச்சு. காரணம் ஒன்று தான், நாங்கள் இல்லை. பள்ளியின் தலாட்டை ஆரம்பிச்சிடலாமேன்னு கேட்டேன். இல்லை சார், எங்கள் பள்ளி ஆரம்பித்த காலத்திலிருந்து ஆண்டு விழா நடக்கும் ஒவ்வொரு வருடமும் குத்துவிளக்கை எங்கள் பள்ளியில் 1ஆம் ஆண்டு முதல் மாணவியை சேர்ந்த அவங்க தான் குத்துவிளக்கு ஏற்றுவாங்க, அதுக்காக காத்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாணவி கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும்னு வந்தாங்க. எத்தனை பேத்துக்கு வரும் நண்பர்களே இந்த மனசு? அவர்கள் ஒரு பலத்த கரவசத்தை கொடுங்கள். தான் பள்ளியில் படித்த தன் பள்ளியில் சேர்ந்த அந்த முதல் மாணவி ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் அவங்க தான் குத்துவிளக்கு ஏற்றுறாங்க. பார்த்தீங்களா? அவங்க தான் குத்துவிளக்கு, அவங்களுக்காக தான் வெயிட்டிங். சார் அவங்க வந்துட்டுங்க சார், கொஞ்சம் இருக்கட்டும் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க சார். கோபம்லாம் இல்லை மேடம். நான் பார்த்து வியந்தேன். ஒரு ஆற்றல் மிகுந்த, ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு பள்ளியின் தாளாளர் தன் பள்ளியில் படித்த முதல் மாணவிக்கு காத்திருக்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ கேர் பண்ணிக்குவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களோட பிள்ளைங்களை அவங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. விரைவில் உங்கள் பள்ளி நடுநிலை பள்ளியாக வேண்டும். இந்த பெற்றோர்கள் உங்கள் பள்ளியில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும்.
என்று வாழ்த்து கூறி, அன்பு நண்பர்களே, பேசணும்னு நினச்சா எவ்வளோ வேண்டாலும் பேசலாம். பேசணும்னு நினச்சா நானும் இது மாதிரி என்னுடைய குழந்தைங்களோட ஆண்டு விழாக்கெலாம் போயிருக்கேன். போர் அடிச்சிடும், பேசிகிட்டே இருப்பானுங்க, மேடையை விடமாட்டாங்க, பேசிகிட்டே இருப்பானுங்க. ஆமாய்யா 20 நிமிஷம் பேசிட்டு இப்போ பேசினா பேசிட்டு போன்னு சொல்கிறேங்கிறது எனக்கு காதில் விழுவுது. சாரி. உங்களுடைய மனநிலை எனக்கு புரிகின்றது, உங்கள் உள்ளத்தின் மகிழ்ச்சி தெரிகின்றது. ஏன்னா எல்லாத்தோட முகத்தையும் நல்லா சிரிப்பை பார்க்குறேன். இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாத்தோட முகத்தையும் சிரிப்பு இருக்குது. ஒன்று தான் காரணம், தன் குழந்தைகளின் திறமைகளை, தன் குழந்தைகளின் நடனங்களை, தன் குழந்தைகளின் பேச்சுகளை, அத்தனை குழந்தைகளோட கலை நிகழ்ச்சிகளை கண்ணார காண்ந்து மனதால் உள்ளம் மகிழ வந்திருக்கின்றீர்கள். அதற்கு வழியை விட்டு உங்களுடன் இருந்து உங்கள் குழந்தைகளின் அத்துணை கலை நிகழ்ச்சியும் கண்ணால் காண்ந்து உள்ள மகிழவே நானும் வந்திருக்கின்றேன். நானும் ஒரு பெற்றோர் தான். வாய்ப்பளித்த அத்துணை நல்லவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, எங்கள் தள்ளி தாளாளர் லயன் ஹேமலா அவர்களுக்கும் நன்றி சொல்லி நன்றி, வணக்கம். சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் என்ற பாரதியாரின் பாடல் வரிகளோடு எனது அறிமுக உரையை தொடங்க எண்ணுகிறேன். சுடர்மிகு அறிவு என்றால் என்ன? அனுபவமற்ற வெறும் கல்வி பயனுள்ளதா? இல்லை. வெறும் அனுபவங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த போதுமானதா? இல்லை. எப்போது கல்வியோடு அனுபவ அறிவும் இணைகிறதோ, எப்போது கல்வியோட அனுபவ அறிவும் இணைகிறதோ, அங்கு அறிவு சுடர்விட்டு வெளிவரும் ஜோதியானது சுற்றி உள்ளவர்களையும் தன்னொழியோடு இணைத்து கொள்ளும். அத்தகைய சுடர்மிகு அறிவு வாய்ந்தவர்களை நாம் எப்போதாவது மட்டுமே காண வாய்க்கும். இன்று எனக்கு அப்படி ஒருவரை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திருமதி என்ற அடைமொழி பெண்களுக்கு திருமணத்தால் வருவது. ஆனால் அவர்களுக்கு பின்னால் இணையும் கல்வி தகுதிகள் அவர்களின் திறனுக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். முனைவர் ஜே ரஞ்சினி அவர்கள் பெற்ற பட்டங்களும் ஆய்வுகளும் பதவிகளும் விருதுகளும் அவர்கள் வெளியிட்ட இதழ்களுக்கு கிடைத்த பாராட்டுகளும் இலக்கிய தடங்களும் சொல்லில் அடங்காதவை. வெல்கம் மேம். கிரீன் பார்க் லிட்டில் கிங்டம் மாண்டசேரி பள்ளியினுடைய 15வது ஆண்டு விழா இந்த இனிய மாலை பொழுதில் மிக ஒரு சிறப்பான ஒரு வரவேற்புரை பார்க்கின்ற போதே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. நாங்கள் ஆசிரியராக கல்லூரியில் இருக்கின்ற போது ஒரு மாணவனிடம் வரவேற்புரை வாசிக்க சொன்னால் அவன் தாளை பார்த்து தான் வாசிப்பான். இங்கே அந்த பொண் ஒரு பார்க்காமையே சொன்னது ரொம்ப மிக மிக சிறப்பு. அது ஒரு எல்கேஜி தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அருமையான ஒரு தொடக்கம். இந்த பள்ளியினுடைய தாளாளர் மிக சிறப்பான ஒரு ஒருங்கிணைப்பு. இந்த 15 ஆண்டுகளாக இதை கட்டுக்கோப்புடன் கொண்டு போவது என்பது, ஒரு நிகழ்வை நடத்துவது என்பதே ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த பள்ளியை மிக சிறப்பாக ஒரு தாய்மை உணர்வோடு நடத்தி கொண்டு இருக்கின்றார் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கு முதல்வர் அவர்கள் நாராயணன் எளிமையும் தன்னடக்கமும் நிரம்பியவர். என்னை அறிமுகம் செய்த ஹெலன் கெல்லர் சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரி தேவகி அவர்களே, மிக அருமையாக இறைவணக்கம் பாடிய லயன்ஸ் கௌசல்யா அம்மா அவர்களே, இங்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியில் தேசிய அளவில் முதலிடம் பெற்ற செஸ் சாம்பியன் இருப்பதாக அம்மா அவர்கள் சொன்னார்கள் பேசும்போது. ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதாவது கல்வியோடு சேர்ந்து உங்களுடைய தனித்திறமைகளை குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அதை வளர்த்தெடுக்க வேண்டும். அதே போல யோகாவும் இருப்பதாக சொன்னார்கள். இன்று அன்பாக பேசுங்கள் என்று சொல்லும்போது லயன்ஸ் கிளப் ஐயா அவர்கள் முகமது சபி அவர்கள் சொன்னார். அவரும் மிக ஒரு சிறந்த ஒரு பண்பாளர். அன்பை விதையுங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் என்று சொன்னார்.
நீங்கள் இது போன்ற ஒரு யோகா கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டாலே அன்பானது தானாக வந்து சேர்ந்துவிடும். அதை தவறாமல் நீங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த பள்ளி ஒரு உகந்ததாக இருக்கின்றது. அதே போல இந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனி திறமைகளை நாம் இப்பொழுதுதான் கண்டறிய முடியும். இந்த வயதில் தான் நாம் கண்டறிய முடியும். இந்தி பயிற்சியும் இருப்பதாக சொன்னார்கள். நாம் நம்முடைய மொழியானது தாய்மொழியாக இருந்தாலும் இன்று அவசியமானது ஒரு மொழியை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஆங்கிலமாக இருந்தாலும் அதற்கு இணையாக ஒரு மொழியை நீங்கள் இன்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 100 பேரை அந்த பிராத்மிக் எக்ஸாமில் இருந்து 8 எக்ஸாம் வரைக்கும் தேர்ச்சி அடைய வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். மிகுந்த ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அம்மா அவர்களுக்கு. அதாவது மொழி என்பது ஒரு உங்களுடைய அந்த கருத்து பரிமாற்றத்தையும் எண்ணத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணும். இப்போ உங்கள் குழந்தைகள் படித்துவிட்டு வடநாடு செல்லுகின்ற போது அங்கு இந்தி மிகவும் ஒரு பயன்பாடு உடையதாக இருக்கும். அதனால் அதை கற்றுக்கொள்வதில் தவறில்லை. அதே போல் கையெழுத்து பயிற்சி இருப்பதாக சொன்னார்கள். 20 வருடங்களாக தொடர்ந்து நான் தனியாகவும் நடத்தி கொண்டிருக்கின்றேன். எழுத்து என்பது ஒருவனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி அவங்க எழுதும்போது அதை நல்லா படிக்கும்போதும் அவன் தப்பாக எழுத மாட்டான் கட்டாயம். ஏன்னா அந்த எழுத்துனாலே தெரிஞ்சுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோழி கிறுக்கலாக எழுதக்கூடியவர்கள் எப்படி வேணால் எழுதலாம். இது அவங்க சொல்லும்போது என்று எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அந்த பருவத் தேர்வு செமஸ்டர் என்று சொல்கிறோமே, அது நான் ஒரு மாணவனுடையது திருத்திட்டு இருந்தேன். பையனுங்க தான். என்றைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் ஞாபகத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், நல்லா படிக்காதவங்களும் ஞாபகத்துக்கு வந்துட்டு தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 16 பக்கம் அதில் எழுதியிருக்கான். அதாவது பக்கத்துக்கு ஒரு மார்க்காவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டான். அவன் பார்த்திங்கன்னா அந்த தமிழில் உள்ள கேள்வி பகுதி ஆவன்னா எல்லா கேள்விகளையும் எழுதி வச்சிடறான். அதுக்கப்புறமா எழுதுறான், இதனால் செயல்பட்டு வருவது என்னவென்றால் அப்படியே கிறுக்கலாம், அப்படியே படிக்க முடியாத மாதிரி. ஆனால் நான் நம்ம உத்து கவனித்து இதை படித்து பார்க்கணுன்னு நான் ஒரு மெனக்கட்டு படித்தேன். ஒவ்வொரு பக்கமும் இதனால் செயல்பட்டு வருவது என்னவென்றால் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறானே புரியல. கடைசியில் எழுதுகிறான், மதிப்பிற்குரிய அம்மா பார் ஐயா, யார் வேணால் திருத்தலாம், அவனுக்கு தெரியாது பாவம். நான் இந்த வீட்டிற்கு ஒரே பிள்ளை, நான் தான் முதலாக டிகிரி படிக்கின்றேன். உங்கள் கைகளை கால்களாக நினைக்கிறேன், எப்படியாவது இந்த தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெற செய்யுங்கள் என்று. இப்படியெல்லாம் நிறைய ஒரு அனுபவங்கள் வரும். அதாவது அந்த கையெழுத்து சரியில்லைன்னா இது மாதிரி ஒரு நடக்கிறதுக்கும் இருக்குது. எந்த வேணால் தப்பையும் அப்படி கிறுக்கி எழுதுனா கண்டுபிடிக்க முடியாது. சரி இதை இப்போ டாக்டர் எழுதுகிற சீட்டு மருத்துவ சீட்டு நம்ம படிக்கவே முடியாது, பெரிய படித்தவங்களாலும். ஆனால் அவங்க கரெக்டாக தான் எழுதுவாங்க, அது தவறுன்னு நம்ம நினைக்க முடியாது. அது நம்ம புரியாத அப்படியே விட்டுருவோம். அது மருந்து கடைக்காரர் மட்டும்தான் படிக்க முடியும். அதுபோல் இந்த கையெழுத்து பயிற்சியெல்லாம் செய்வது ஒரு பிள்ளைகளுக்கு உங்களுடைய தனித்திறனை எல்லாம் ஊக்குவிப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீங்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முதலில் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், பண்பு, முகமது ஷபி அவர்கள் சொன்னது போல அன்பு, இவற்றையெல்லாம் சொல்லித்தாருங்கள். அதே போல பெண் பிள்ளைகளுக்கு இங்கே கராத்தா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு தற்காப்பு கலையானது இன்று அவசியமாகிறது. இன்றைக்கு இருக்கின்ற சமூக கொடுமைகளுக்கு அது குழந்தைகளுக்கு இப்பொழுதே நீங்கள் சொல்லித்தரலாம். 5இல் வளையாதது 50இல் வளையாது. அதே போல ஆண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். முக்கியமாக எவ்வளோ படித்தா என்னங்க, ஒன்றுமே ஒழுக்கம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி 9 வயசு சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை
செய்கின்ற அந்த பாலியல் வன்கொடுமை எதனால் ஏற்படுகிறது? சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டில் அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று சொல்லும்போது அந்த அரங்கமே எழுந்து கைத்தட்டியது. அப்படிப்பட்ட மகான் வாழ்ந்த ஒரு நாடு இது. இங்குதான் நாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் யார் காரணம் என்று நினைக்கின்றீர்கள்? ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்தையும் நாம் குறை சொல்ல முடியாது. அந்த அன்னை வளர்ப்பு தான் முக்கிய காரணம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னை வளர்ப்பினிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. மண்ணில் பிறக்கையில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட, இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தேன், அதில் பட்டு துணி கட்டி அன்னச்சிறையினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. யார் யாரோ வருவாங்க பின்னாடியே பாராட்ட, நீ நல்லா வளர்த்துட்டேனா. இன்னைக்கு அதாவது நான் முகமது சபி அவர்களிடம் பேசுகின்ற போது கூட சொன்னேன், படிக்கவில்லை என்றால் பேச முடியாது, படிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்று இலக்கியத்தை வாசிக்க கற்றுக் கொடுங்கள். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அது போல் செய்கிறீங்க? இலக்கியங்களை நீங்களே வாசிக்கிறது இல்லையே, எப்படி பிள்ளைகளுக்கு வாசிக்க கொடுப்பீங்க? இலக்கியங்களை வாசிக்க கற்றுக்கொண்டவன் தான் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்கின்றான். இலக்கியங்களை வாசிக்க தவறுகின்றவன் இதுபோல் சமூகத்தில் நடக்கின்ற அந்த வன்கொடுமைகளுக்கு, கொலைகளுக்கு முக்கிய காரணம். நம்ம சொல்கிறோம், பெற்றோர்களும் சொல்கிறோம், இதுவும் ஒரு காரணம். அன்னைக்கு கூட்டு குடும்பம் இருந்தது. பிள்ளைகளை வளர்க்க பெற்றோர்கள் அவர்கள் என்ன கதைகள் சொல்லி தூங்க வைப்பார்கள். சமூக கதைகள், நீதி கதைகள், ராமாயணம், மகாபாரதம். இந்த ஒழுக்கம் சார்ந்ததை நீங்கள் இந்த பிஞ்சு வயதிலே சொல்லி பாருங்கள், சமூகத்தில் ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக வந்து சேர்வான். அது இப்போ இல்லை, தனி குடும்பம் பெருகிவிட்டது. இன்னைக்கு தனி குடும்பத்திலும் அந்த பெற்றோர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பதின்ம பருவத்தில் வளர்ந்து வரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த அலைபேசியில் அந்த என்ன பார்க்கிறார்கள், அந்த வலைத்தளத்திலேயோ இல்லை முகநூலிலோ ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதைத்தான் பார்க்கிறார்களா என்பதை இவர்கள் ஆராய்வது இல்லை. ஏனென்றால் இவர்களுக்கும் அதற்கு நேரமும் இருப்பதில்லை. அவன் ஏதோ இப்போ சின்ன பிள்ளையவே என்ன பண்ணுறாங்க, எல்கேஜி யூகேஜி சனி ஞாயிறு லீவ் விட்டாப்பா ரொம்ப நிம்மதியாக இல்லையே, ரொம்ப வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு, சனிக்கிழமை ரொம்ப தொல்லையாயிடும். அவங்களே பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு நிம்மதியாக சீரியல் பார்த்துட்டு செல்லை பார்க்குற காலமாக இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஒரு குழந்தையை நல்லபடியாக உருவாக்க முடியும்? ஆசிரியர்கள் மட்டுமே முக்கிய காரணம் இருக்க முடியாது. அவர்கள் அதிகமாக நேரம் உங்களிடம்தான் இருக்கிறார்கள். இதை நீங்கள் தான் சொல்லி வளர்க்க வேண்டும். சத்ரபதி சிவாஜி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் ஒரு நாட்டை வென்றுவிட்டு தன்னுடைய நாட்டிற்கு வருகிறார். அப்பொழுது தளபதி சொல்கிறாங்க, நீங்கள் வென்ற நாட்டிலேருந்து ஒரு பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கோம் அரசே பாருங்க அப்படின்னு. பல்லாக்கு அவர் தொடலை, தன்னுடைய வாளால் அந்த திரைச்சீலையை விலகி பார்க்கிறார். அங்கே ஒரு அழகான பெண் இருக்கிறார். உடனே சத்ரபதி சிவாஜி சொல்கிறார், இந்த உலகிலேயே தலை சிறந்த அழகான பெண் நீங்கள் தான், உங்களை நான் வணங்குகிறேன். அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நீங்கள் எனக்கு தாயாக பிறக்க வேண்டும். இப்பொழுது உங்கள் நாட்டுக்கு சென்று வாருங்கள் அன்னையே அப்படின்னு அனுப்புகிறான். உடனே அந்த பெண் பல்லக்கிலிருந்து இறங்கி வந்து
உங்களை ஒழுக்கமாக வளர்த்த உங்களுடைய அன்னையின் காலில் விழுந்து வணங்குவதாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இப்படி முக்கிய காரணமாக இருப்பது அந்த வளர்ப்பில் அன்னை மட்டும்தான். அதனால் நீங்கள் வருங்கால ஒரு நல்ல சமூகத்தை, நல்ல தலைவர்களை, அதாவது பிறரை நேசிக்கக்கூடிய தன்மை, பிறரை மதிக்கக்கூடிய தன்மை, இதையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். இப்பொழுது சொன்னால் கண்டிப்பாக பிள்ளைகள் கேட்பார்கள். நீங்கள் வயது ஆக அதோடு அது பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் விளையாடவும் செய்ய வேண்டும். இப்பொழுது என் மகன் 2வது மகன் 7வது படிக்கின்ற போது பரமபதம் விளையாடலாம்னு சொல்லுவான். உடனே போய் விளையாடுவேன் நான். அப்படியே மாறிடணும். அதாவது குழந்தைகளோடு நேரத்தை நீங்கள் எந்த பெற்றோர்கள் செலவழிக்கிறீர்கள்? ஒரு மணி நேரம் கண்டிப்பாக செலவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம்மளோடு அரவணைப்பில் இருக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு நிச்சயமாக அதை நீங்கள் தவிர்த்திருக்கும் போது தான் அவர்கள் அந்த அலைபேசியில் முழுக வேண்டிய அந்த சூழலுக்கும் கட்டாயமும் இன்று ஏற்படுகிறது. அதில் எவ்வளவோ நல்ல விஷயங்களை நீங்கள் பார்ப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். அதே போல பிறரை மதிக்கக்கூடிய தன்மை என்று சொன்னேன், பிறருக்கு உதவி செய்கின்ற தன்மை என்று சொன்னேன். புத்தர் அவர்கள் சொல்வார், மனிதன் என்பவன் யார்? நிறைய காசு பணம் இருக்கிறவன், வரலாற்றில் இடம்பெறக்கூடியவன், பெரிய புகழ்பெற்றவனாக இருக்கக்கூடியவன், அவனெல்லாம் மனிதன் அல்ல. எவர் மீது அக்கறை கொண்டுள்ளானோ அவன் மனிதன். அக்கறை. ஒரு 10 வயது சிறுவன் ரோட்டில் நடந்து போய்க் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது ஒரு ஷேர் ஆட்டோ அவனை அடித்து விடுகிறது. பறந்து போய் விழுகிறான். தலையில் அடிபட்டு இரத்தமாக கொட்டுகிறது. உடனே அங்கே அக்கறை, அந்த உதவி செய்கிற குணம், அங்கே எல்லோரும் சுற்றி வேடிக்கை பார்க்கிறார்கள். ஐயோ, இந்த பிள்ளை யாருன்னு தெரியலையே, இவ்வளோ ரத்தம் கொட்டுதே, 10 வயது சிறுவன் தனியாகவா வந்தான் தெரியவில்லையே, இவனுடைய அம்மா யாரு, அம்மா யாரு, அப்படி கேட்பதிலே தான் அந்த கூட்டம் அங்கே இருக்கு. உடனே ஒரு பெண், வெள்ளை புடவை அணிந்த ஒரு பெண் ஓடி வருகிறாள், மகனே அப்படி என்று. உடனே வாரி அப்படியே மடியில் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு அந்த அத்தனை கூட்டம் நிற்கிது. அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான் ஆஸ்பத்திரிக்கு. அந்த வெள்ளை புடவையெல்லாம் சிவப்பாக மாறுது. அந்த குழந்தைய சேர்க்குறா, 10 வயது சிறுவன். ஐசியூவில் வைக்கிறாங்க. இந்த மெடிக்கல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு மருந்து சீட்டு கொடுக்குறாங்க. உடனே எடுத்துகிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கிற மெடிக்கல் கடைக்கு அந்த அம்மா ஓடுறாங்க. மா 8000 ஆகுமா, காசு வச்சுருக்கியா அப்படின்னு அந்த மெடிக்கல்கார் கேட்குறார். ஐயோ, என்கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்களே, மகன் உயிருக்காக போராடிட்டு இருக்கான், எப்படியாவது கொடுங்க, நான் வேறு எது வேணால் செய்கிறேன். சரி, உன்னுடைய நகையெல்லாம் கலட்டி கொடு சொல்கிறாங்க. உடனே தன்னுடைய நகையெல்லாம் கழட்டி கொடுக்கும். உடனே அந்த மெடிக்கல்காரு, இதெல்லாம் ஏதாவது இமிட்டேஷனாக இருக்குமா, கவரிங்காக இருக்குமான்னு தெரியலையே, உன்னுடைய செல்ஃபோனை முதல்ல வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொன்னான். உடனே நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, செல்ஃபோன் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார். ஆபரணங்கள், தன்னுடைய செல்ஃபோன் எல்லாத்தையும் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு போகிறான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஐசியூவில் இவன் பார்க்குறான். மெடிக்கல்காரன் எய்த்தாப்பில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. உடனே மருத்துவமனைக்கு வரார். வந்துட்டு, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒன்றுமே வாங்கிட்டும் போகல, நகையும் வாங்கிட்டு போகல அப்படின்னு அங்கே உள்ள நர்ஸுகிட்ட கேட்குறார். என்னங்க ஆச்சு அந்த பையனுக்கு அப்படின்னு. நல்ல வேலைக்கு அந்த அம்மா கொண்டு சேர்த்ததுனால தம்பி பொழைச்சிட்டாப்ல அப்படிங்கிறார். உடனே அந்த திரைச்சீலை அந்த ஐசியூவில் போய் எட்டி பார்க்குறார் அந்த மெடிக்கல்கார். அங்கே அடிபட்டு கிடக்கின்றவன் அவனுடைய மகன். ஒடியாந்து அந்த அம்மாவுடைய காலை கட்டி கொண்டு அழுகிறான். அம்மா, என் பிள்ளைய நீ காப்பாற்றிருக்கியம்மா, உங்ககிட்டயா நான் எல்லா நகையும் வாங்கினேன், செல்ஃபோனை வச்சுட்டு போன்னு சொன்னேனேம்மா, இந்த ஒரு அக்கறை என்னிடம் இல்லையேம்மா, இந்த உதவி செய்கின்ற குணம். அப்படியே காலில் விழுகிறான். அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு, இந்த பையன் நல்லபடியாக வரணும்னு. நீயும் என் மகன்தான் தம்பி. இப்படி அடுத்தவர்களுடைய அந்த
உதவி செய்கின்ற குணம், அந்த மனித நேயம், இதையும் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் கட்டாயம். பெரியவர்களை மதிக்கக்கூடிய தன்மையும் நான் சொன்னேன். ஒரு பாடல் கூட தெரியும் உங்களுக்கு. மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன், வாழும் போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் எவனே மனிதன் மனிதன். இதுதான் அடுத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அக்கறை, பிறருக்கு செய்யக்கூடிய அந்த உதவி, மனிதநேயம், அந்த பண்பு, நல்ல ஒழுக்கங்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் கட்டாயம் சொல்லித்தர வேண்டும். அதே போல் குழந்தைகளிடம் முக்கியமாக இருக்கக்கூடியது எதையும் தாங்கிக் கொள்ளாத ஒரு தன்மை. நீங்களும் அது சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பதாக நினைத்து கொள்கின்ற, அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோன்னு நினச்சிக்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் கண்டிக்க வேண்டும். சுதந்திரம் என்று நினைத்து கொண்டு பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை தான் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதை நீங்கள் அதை சொல்லி புரிய வைக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு நாமே நம்ம தவறான பாதைக்கு அந்த குழந்தைகளை அழைத்து செல்வதற்கு முக்கிய காரணமாக இன்று பெற்றோர்கள் இருப்பது தான் காரணம். அதனால் இதையெல்லாம் சொல்லி அதை எதையும் அந்த எதிர்க்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, மன தைரியம், ஒரு தோல்வியையும் கண்டு துவளாத ஒரு தன்மை. இப்போ நீட்டு தேர்வு எழுதுகிறாங்க, அதில் தோற்று போனால் என்ன, அடுத்து வேறு எதுவும் இல்லவே இல்லையா? அதற்கான வழிகள் என்ன, அதை நோக்கி நீ பயணப்படணும். சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு சொல்லணும். அது பக்கத்தில் உட்காந்து பேசணும். இப்போ மட்டும் இல்லை, குழந்தையில மட்டும் இல்லை, வளர 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 அவனுக்குடைய நண்பனாக, தோழனாக, அப்பாவாக இருந்து நீங்கள் வழிநடத்தி கொண்டே செல்ல வேண்டும். அதற்காக எங்கேயும் அழைத்து செல்லாமலும் இருக்கக்கூடாது. நிறைய உறவுகளோடு நீங்கள் பேச விடுங்கள். முதலில் நம்ம கணவன் ஒரு வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவியோட உறவு வந்துச்சுன்னா கணவனுக்கு பிடிக்கல, கணவனோட உறவு வந்தால் மனைவிக்கு பிடிக்காமல் போகும். அப்படி அல்ல, எல்லா உறவுகளையும் நீங்கள் நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு. அப்பொழுதுதான் அந்த எல்லோரோடையும் சேருகின்ற போது தனித்து விட்டால் தனிமரம் தோப்பாகாது. தனித்து விட 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 பார்த்தீங்கன்னா அவனுடைய மைண்டு என்ன ஆகும், மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாகும். அது இந்த வயதிலேயே நீங்கள் கொண்டு போகும்போது அது 1 மணி நேரம் அந்த கைபேசி இன்னைக்கு 1 மணி நேரம் பயன்படுத்த தாராளமாக. நிறைய பேர் தொல்லையாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு 3 வயசுலேயே கைபேசியை கொடுத்துட்றாங்க. இந்த சாப்பாடு ஊட்டிக்கிறா, இதை பார்த்துட்டே இந்த சாப்பாடு ஊட்டிக்க. நிறைய பேரண்ட் அப்படி தான். சரி, இதை பார்த்துக்கிட்டே நல்லா நம்மளும் ஒரு சீரியல் பார்க்கலாம், இந்த வச்சுக்க. அப்புறம் அவங்களும் தூங்கி போயிடுறாங்க. குழந்தை என்ன பண்ணுதுன்னு கூட தெரியாது. அதனால் இதை எல்லாமே நீங்கள் அந்த நிறைய பார்த்திங்கன்னா அந்த தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஊட்ட வேண்டும். எதையும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ தற்காத்து கொள்ள வேண்டும், உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், எதற்கும் கலங்கக்கூடாது என்பதையும் நான் சொல்கின்றேன். அதற்கும் ஒரு கதை இருக்கின்றது. ஒரு பறவை ஒன்று, காற்றில் நிறைய பறவைகள். ஒரு முறை அந்த காடு நிறைய தீப்பிடித்து எரிந்தது. அப்போ உள்ள எல்லா பறவைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி வேறு இடம் போயிடுவோம், நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி பறந்து போயிடுது அந்த அனல் தாங்காமல். அப்போ ஒரே ஒரு பறவை மட்டும் என்னென்னா, அதுக்கு அந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. நிறைய நம்மளும் அப்படி தான் இருப்போம். சில பேர் வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, மகன் வீடு கட்டி போகிறான் அப்படிங்கும்போது, ஆஹா இந்த நம்ம வாழ்ந்த வீட்டை, நம்ம கணவனோடு வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு எப்படி வர்றது, அவன் எங்கே வெளிநாடு போய் சம்பாதிச்சாலும் என்ன, நம்ம இருக்கிற இந்த 25 வருஷமாக இருந்த அந்த வீட்டை மறக்க முடியாது. நிறைய பேர் அது தவறுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நிறைய மருமகள்கள் என்ன பண்ணுறோம், அதை குற்றமாக நினைத்து அது அவர்கள் மனதை புண்படுத்துவது, இது போன்ற செயலெல்லாம் ஈடுபடுறோம். இதை பார்த்து தான் அவர் முகமது ஷபி, நீங்கள் நடத்துகின்ற அந்த சண்டையை பார்த்து அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும் என்று சொன்னார். நாம் தான் அந்த விதையை விதைக்கின்றோம். அப்போ அந்த பறவை மட்டும் என்னென்னா, தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு போக அதுக்கு மனசே வரல. அது என்ன பண்ணுதான், தன்னுடைய சின்ன அழகால் கொண்டு போய் தண்ணியை ஊற்றி விடுதான்.
அதால் அதை அணைக்க முடியாது, ஏதோ ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்புறமா திடீர்னு ஒரு மழை ஆனது கொட்டுது, அந்த தீயெல்லாம் அணைஞ்சிருது. அந்த பறவைகள் மற்ற பறவைகள்லாம் பறந்து போயிடுச்சு வேறு இடத்துக்கு. ஆனால் அந்த ஒரு சிறு பறவை மட்டும் அந்த இடத்துலே சந்தோஷமாக வாழுது. இது போன்ற ஒரு உழைப்பையும் தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் எந்த நேரத்திலும் சோர்வு அடையாமல் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தார்கள். நான் முன்பு சொன்னது போல மண்ணில் பிறக்கையில் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அன்னை மட்டுமல்ல, சான்றோனாக்குவது தந்தைக்கு கடனே. அதே போல பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருத வேண்டும். அறிவினால், அதை தான் வள்ளுவர் சொல்றார், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போற்றா கடை அப்படிங்கிறார். நீ எவ்வளவு கல்வி கற்றால் என்னப்பா பெரிய, பிறருடைய துன்பத்தை உன்னுடைய துன்பமாக கருது என்று சொல்கிறார். இதுவும் நாம் சொல்லிக் கொடுப்பதில் நிறைய நீங்கள் திருக்குறள் சங்க இலக்கியங்கள் இதையெல்லாம் வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பிள்ளைகளிடம் எப்படி இருப்பது என்பது ஒரு 3 விஷயங்கள் சொல்லித் தருகிறேன். அதோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஹேமலதா அம்மா அவர்கள் கொடுத்தது ஒரு 20 நிமிடங்கள் நீங்கள் பேசலாம். அதற்கு மேல் நீங்கள் பேசினால் இந்த அரங்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள், நீங்கள் பாட்டு பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை. அப்படி என்றால் இன்னும் அதுக்கு மேலே சில பேர் கைபேசியில் மூழ்கி போய் விடுவார்கள். ஏனென்றால் அவங்க சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே முடியாது. அதுக்கு தான் நாங்கள் அந்த பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்கிறது. இதிலே மாணவர், நீங்களாவது சின்ன பிள்ளைங்க இங்கே இருக்கிறவங்க, ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவன் ஒரு பையனிடம் ஒரு பொண்ணு பிபிஏல வசந்தான்னு ஒரு பொண்ணு இருக்கா, பிசிஏல ராதிகான்னு ஒரு பொண்ணு, இந்த 2 பொண்ணுங்களையும் அழைச்சிட்டு வா, இலக்கியம் என்ற விழாவுக்கு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. பிபிஏல யார் பேர் சொன்னேன்? வசந்தா. பிசிஏல ராதிகா. சரிங்கம்மா, அம்மான்னு தான் சொல்லுவாங்க ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் அம்மான்னு தான் சொல்லுவாங்க. மாணவர்களும் சரி, மாணவர்கள்னு தான் சொல்லணும். மாணவிகளேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அது தவறு. மாணவர்கள்னால் 2 பேரையும் குறிக்கக்கூடியது தான். அப்போ அந்த பையன் என்ன பண்ணா போய் அப்படின்ட்டு பிசிஏல போய் வசந்தா, பிபிஏல ராதிகா. அங்கே யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க மேடம், நீங்கள் சொன்ன பேர் கரெக்டாக சொல்லுங்கள் மேடம்னு என்கிட்ட சொல்கிறான். அதாவது ஒரு செகண்டு அவனுக்கு அந்த கவனிக்கிற தன்மை இல்லை. உண்மை. ஆனால் வாட்ஸ்அப்பில் ஏதாவது டைப் பண்ண சொல்லி பட் 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 பட்டுன்னு பண்ணிடுவான், டக் டக்டன். உண்மையாக நடந்த விஷயம். ஒரு நிமிஷம் சாதாரணமாக என்ன செந்தமில்லையா சொல்கிறோம், ஒன்றும் கிடையாது, ஒரு சாதாரணமாக சொன்ன விஷயம். அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா அந்த மைண்டு இதாக இல்லை இன்றைக்கி. இது ஒரு காரணம். இந்த பிள்ளைகளிடையே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறையாவது முதியோர் இல்லமும் உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற முதியோர் இல்லம், அனாதை இல்லங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து சென்று வாருங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த மனிதாபிமானம் சேரும், மனிதநேயம். அங்கு பார்க்கின்றவர்களை, அந்த முதியோர்களை பார்க்கின்ற போது அவர்களை நேசிப்பான். அதை போல தான் வீட்டில் உள்ளவங்களையும் நேசிக்க ஆரம்பிப்பான். வருடத்திற்கு ஒரு முறை அழைத்து சென்று வாருங்கள். எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதே போல் 3 மாதத்திற்கு ஒரு முறை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வாருங்கள். அங்கு பார்ப்பார்கள். ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, 5 வயசு 10 வயசாக இருந்தாலும் சரி, அங்கு நடக்கின்ற எத்தனையோ ஒரு விபத்தில் வருகிறார்கள், நோய் நொடியோடு வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்னுடைய மனதில் என்ன தோன்றும், நாம் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவோம். அதே போல் 3 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள். எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்கள். அதே போல் தினமும் ஒரு முறை நீங்கள் உங்களுடைய வேலைகளில் சிலவற்றை குழந்தைகளுக்கு பிரித்து கொடுங்கள். இதை செய்,
தட்டை எடுத்து கொண்டு வந்து கழுவு. சாப்பிட்ற தட்டை இதில் போடு, கழுவுற இடத்துல போட்டு கழுவி வை. 5 வயசு குழந்தைக்கு தாராளமாக சொல்லலாம். இதில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று பிரித்து பார்க்கக்கூடாது. இந்த வேலைகளை எல்லாம் சிறு சிறு வேலைகளை செய்யும் போது அவர்கள் அலைபேசியில் முழுகுவதற்கான நேரம் எங்கே இருக்க போகிறது? அப்புறம் படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். அதே போல தினமும் ஒரு முறை உங்களுக்கு உதிரம் தந்த, உங்களுக்கு உணவு தந்த அந்த முதியோர்களை வணங்கச் சொல்லுங்கள். இதுபோதும் உங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக வந்து விடுவார்கள். எனக்கு வாய்ப்பினை அளித்த இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும், முகமது சபி அவர்கள் என்னை இந்த அரங்கத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தார். எளிமையும் தன்னடக்கமும் நிரம்பிய ஐயா அவர்கள், அன்பு சகோதரர் அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய முதல்வர் நாராயணன் ஐயா அவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். லைன் ஹேமலதா சொக்கலிங்கம் அவர்கள். Master Sai Saran. Bring that ass back. Master Naveen Karthikeyan. Master Shiva Karthikeyan. Master Tamil Maran. Miss Dushita Mitra. Miss Jaslyn Siona. Miss
நண்பர்களே, இதோ உங்கள் குழந்தைகள் பட்டம் பெறும் காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பலத்த கரவசம் கொடுக்கலாமே, எவ்வளோ சந்தோஷம், எப்படி அழகு பார்க்குறாங்க பாருங்க. Miss Mahathir Mason. Miss Naufa Fatima. Miss Jenica Shri. Miss Yoshika Sri. Miss Ria Abid. Miss Jenica Shri.
Prashant. Good intentions, Master Prashant. but they can never tame a fire like yours. Master No, it ain't Darshan. over until she sings. Yeah. Right where you want it, down on my knees. Master Ian. Making pretty baby set me free, 'cause it ain't over. Master Pratyut. Come a little closer, let me taste your smile until the morning light. Master Mithran. Ain't no going back the way you look tonight. I see it in your eyes. I just can't get off my chest. Master Nalaksayo. You should know me, you're the best. More than you know, yeah. More than you know, yeah. More than you know, yeah. More than you know. Shivapriya. And your hands cannot reach when your bones feel like breaking, and your heart cannot take none. Run, I'll be there when the sun goes down. Master Ivan. It's just super crazy when the sun goes down, and all that I need is for you to be. Master Harrigan. When the sun goes down. Master Harrigan. Master Sarvesh. When the sun goes down, we'll be dancing in the dark. When the sun goes down, to the beating of your heart, as the earth moves, Master Sarvesh. Master Abudesh. always be the one who stands my ground. I'll be there when the sun goes down. It's just super crazy when the sun goes down, and all that I need is for you to be my friend. When the sun goes down. Miss Aksara. Miss Saindavi. Master Jose Matthew. பெற்றோர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புகைப்படம் எடுக்க விரும்புபவர்கள் தயவு செய்து அந்த கேமரா, அந்த மெயின் கேமராவுக்கு பின்னாடி இருந்து எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா Master Sai Rishik. ஏன்னா மறைத்து கொண்டு ஃபோட்டோ எடுத்தால் அது குழந்தைகள் முகம் சரியாக தெரியாது. அதனால் பெற்றோர்கள் தயவு செய்து அந்த
பிரதான கேமராவிற்கு பின்னால் இருந்து எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மாஸ்டர் தேவதர்ஷ் ஹரி, மிஸ் வர்த்தினி, பரிசுகள் அளிக்கப்படும் பொழுது பெற்றோர்கள் கரவொலி எழுப்பலாமே.